அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை, அவரது அருட்பா பாடல் மற்றும் உரைநடை பகுதியில் உள்ள ஆதாரங்களை வைத்து ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றால், அவர் நமக்கெல்லாம் சொன்ன அறிவுரைகள் என்னென்ன, அவரது அனுபவங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து புரிந்து அதை பயிற்சி செய்து நாமும் அவர் போல் ஆவதே ஆகும். இந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பாய்யா. ஐயா வணக்கம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் ஜீவத்தினுடைய ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். சரி சாமி, பக்தி கடவுள் வழிபாடு பல வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாரமும் பார்த்தோம். அதிசயமான பாடல்களை எல்லாம் பார்த்தோம். சரியா சாமி? நீங்க சொல்லுங்க. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சாதானே தெரிய, ஏகப்பட்ட பேப்பர்ல எழுதி வச்சாக்கா. சரி ஆரம்பிங்க. பாத்துமா பகாலும் தெரிய மாட்டேங்குது. ஒரு இன்ட்ரோ கொடுங்க சாமி. இன்ட்ரோ கொடுங்க. மக்களே அனைவருக்கும் வணக்கம். இவங்க என்னடா ஒவ்வொரு வாரமும் பக்தி பக்தின்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டு பொருள் சொல்றாங்களே. நீங்க அப்படி சொல்லக்கூடாது சாமி. இல்ல இருங்க. நான் சொல்றேன், அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் சொல்றேன். சொல்லிட்டா? ஒவ்வொரு வாரமும் அரைச்சமாவே அரைக்கிறானுங்களே அப்படின்னு நினைப்பாங்க. நினைக்க வேண்டாம். பக்திங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். வள்ளலார் எப்படிலாம் பக்தி பண்ணா ஆண்டவருடைய மனசு கரையும், நம்மள அவனுக்கு இறக்கம் வரும், அவன் அருள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை அப்படி சோதனை பண்ணி திங்க் பண்ணி எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேட்கிறார். அந்த வழியெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் பாட்டு வரும், பாட்டு பொருள் இல்லை, அது யாரா பொருள் செஞ்சிடும். என்னன்னா பாட்டை செலக்ட் பண்றோம். 6000 பாட்டு மொத்தம். எந்த பாட்டுல எப்படி ஐயா வேண்டுறாரு, நாம் எப்படி வேண்டணும், நம்ம வேண்ட தெரியாது ஆண்டவனுக்கு. அதனால நம்ம எப்படி வேணும்னு கத்துக்கிறதா இந்த பாட்டெல்லாம். ஏன் சொன்னா இந்த மாதிரி வேண்டும் போதுதான் நம்முடைய மனம் கரையும் உருகும், அதான் தவத்துக்கு அடங்கும். தவம் பண்ண போற தவத்தை பேசியிருக்கோம் இல்லையா? டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டு காமிச்சிருக்கோம். தவம் பண்ணுங்க, தவம் பண்ணா தான் நம்மளால வாழ முடியும். அது மனசு வச்சீங்க, இதெல்லாம் நம்மளால வாழ முடியாது. தவம் பண்ணி நல்ல உஷ்ண உடம்புல உடம்பு மாதத்தினால்தான் உடம்பு நிற்கும். கொடானுடைய மக்கள் எத்தனையோ கோடி மக்கள் எல்லாரும் போயிட்டாங்க. உண்மையா சொல்றேன், நம்புங்க. வளர ஒருத்தர்லாம் தவம் பண்ணி மன ஜெயிச்சோர். உடம்புதான் மண்ணுக்கு நெருப்புக்க போகல, ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவருடைய கருணை உள்ள என்ன பண்ணுது, நான் எப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சேன், இப்படிலாம் ஜீவனம் பண்ணேன், இப்படிலாம் பக்தி பண்ணேன், இப்படிலாம் ஒழுக்கமா இருந்தேன், இப்படிலாம் தவம் பண்ணினேன், என்னென்ன அனுபவம் வந்தது எல்லாத்தையும் விளக்கமா எழுதியிருக்காரு. ஏன்னா பின்னாடி வேற நமக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காக அந்த வழியெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக சொன்னது என்ன தெரியுமா, தான் சொன்னாங்க பரவாயில்ல சச்சாரம். அதில் முக்கியமாக பார்க்குற போது 4 பாயிண்ட் நமக்கு வேணும். 4 பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒன்று
ஜீவகான் தயவு, தயவுக்கு எல்லையே கிடையாது. யாரா இருந்தாலும் எவன் கை நீட்டு நம்மளை கேட்டாலும் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும். அது என்ன சொல்ற ஐயா என்ன சொல்றாரு, உங்க சுதந்திரம் கொடுத்துருங்க. சுதந்திரம்னா ஆற்றல். கேட்கறவன் வந்து ஆதரவு இல்லாம கேட்கறான், ஆற்றல் இல்லாம கேட்கறான். அதனால அவனுக்கு இறக்கம் காட்டி நான் வேலை செஞ்சோம்னா இறைவன் வந்து எல்லா உடம்பும் நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் வந்து எல்லா உடம்புலையும் இருக்கிறார், எல்லா உடம்புலையும் இருக்கிறார். நாம் வந்து ஒரு தயவு காட்டும் பொழுது அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற இறைவன் வந்து மகிழ்ச்சி அடையணும். மகிழ்ச்சி அடைஞ்சு அவன் அருள் கொடுப்பான். அருள் வர ஒரே மார்க்கம் ஜோவான் ஐயா சொல்கிறார். அருள் வந்தா திரும்ப 5 வருஷம் புரியுங்கிறார். அதனால அருளுக்கு தயவு முக்கியம். தயவுங்கிறது நம்மகிட்ட மாத்திரம் இல்லை, யார்ட்டும் நம்ம வேகமா பேசக்கூடாது, கோவமா பேசக்கூடாது, எரிஞ்சு விடக்கூடாது, அன்பா பேசணும், அமைதியா பேசணும், தயவா பேசணும். பேசுறதுல இருந்து பார்க்கறது எல்லாமே தயவா இருக்கணும். கொஞ்சோட பேதம் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி தயவு இருந்தாதான் ஒரு நல்ல ஒரு தொடர்பு உண்டாகும். அப்புறம் பக்தி வேணும். பக்தி தான் வந்து மனசை நெகிழ வச்சு கரைய வைக்கும். அதான் இந்த கல் மனசு நமக்கெல்லாம் நம்மளாம் கல் மனசுங்க. மனம் வந்து கரையணும், ஒழுகணும். அப்பதான் தவத்துல அடங்கும். அப்புறம் ஒழுக்கம் வேணும் நமக்கு. 3 ஐயா வற்புறுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் பேசுறோம். இதில் வேஸ்ட்டு கிடையாது. தேவையில்லாம் உள்ள சொல்லவே இல்லை. பக்தி எவ்வளோ ஆள் ஏன் பார்க்கணும்னு தெரியல. எப்படிலாம் ஐயா பக்தி பண்ணாரு, நான் சொல்ற மாதிரி கவனிங்க. அதே மாதிரி பக்தி பண்ணுங்க. அவனை கெஞ்சி கேட்பாரு, வர்ணிப்பாரு, மிரட்டி கேட்பாரு. அப்படிலாம் கேட்கறாரு, அப்படிதான் கேட்கறாரு. அருள் கொடுத்தா என்ன குறைஞ்சதுன்னு கேட்கறாரு பாருங்க. எவ்வளோ அருள் வச்சிருக்கிறேன், கொடுத்தா குறைஞ்சா போயிடும், கொடுக்கூடாதான்னு கேட்கறாரு. அந்த மாதிரிலாம் கேட்க நமக்கு தெரியாது. அருள் எப்படி கேட்கணும் தெரியாது. அதனால எப்படி ப்ரே பண்ணணும், எப்படி அருள் கேட்கணும் வழிபடுத்துறாரு. அதை பாட்டு அதான் சொல்லிட்டு வரோம். நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்கங்க. இந்த பாட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஆண்டவரை ப்ரேயர் பண்ணணும். அதுதான் பக்தி சொல்றது. நம்ம பக்தி தவறலாம் தான். பக்தி நிறைய பேசிட்டோம், இன்னும் பேச போறோம். பக்தி வச்சு உடல் நோய் முடிச்சுட்டு தவத்துக்கு வருவோம். நம்ம உடம்பு வந்து காப்பாற்றிக்கலாங்க. உயர்ந்த பிறவின்னு சொல்றோம், 6 அறிவுங்கிறோம். உயர்ந்த எதனா உயர்ந்த பிறவி மிருகங்கள் வரைக்கும், மிருகங்கள் வரைக்கும் மனம் கிடையாது. தெய்வத்துக்கு ஒழுங்கும் தெரியாது, கடவுளும் தெரியாது. அவன் மாத்திரம்தான் அவன் வேற ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு. அதுவும் சில பேர் அதுவும் கிடையாது. அவன் மனுஷனா இல்லை, அவன் இல்லைங்கிறான். நாம வந்து தெய்வத்தை நம்புறோம். அதெல்லாம் படைச்சிருக்கு. இயற்கையை பார்த்தோன்னா தெரியும் நமக்கு. பூமி சுத்துதுன்னா தானா சுத்துமா? எவனோ சுத்தி விட்டான். மழை தானா பெய்யுமா? வெயில் தானா வருமா? காற்று தானா வருமா? எல்லாம் அவனுடைய படைப்பை நம்ம வாழ வச்சிருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவன் அருளால. அதனால பக்தி பண்ணணும். பக்தி பண்ணா மன அடங்கும், தவத்துல மன அடங்கும். அடையினால்தான் நம்ம அது பெற முடியும். தேக மாற்றம் ஏற்படும். நம்ம தேகம் மாறணும், அதான் மெயின். தேகம் மாறணும். தேகம் வந்து சூழ தேகமா இருக்கு, இது சொல்ல தேகமா மாறணும். இது வழி தான் தாத்துக்கு போகிறது. இதெல்லாம் தாமது பெரிய பிள்ளை, இதெல்லாம் அடிக்கல், ஃபவுண்டேஷன். இது தயவு, பக்தி, ஒழுக்கமான ஃபவுண்டேஷன். அதான் போட்டு இருக்கிறோம். வேஸ்ட் அவங்க எங்க டைம் வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றது இல்லை. நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்கங்க. பாட்டெல்லாம் பாருங்க, இப்படி பக்தி பண்ணலாம் நோட் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி பக்தி பண்ணுங்க. தாத்து பத்தியும் பேசுவோம். சரி சாமி. சாமி, இவ்வளவு நாளா நீங்க தான் பாட்டு தேடிக்கிட்டு இருந்தீங்களா? அப்ப நான் ஒரு பாட்டு தேடி இருக்கிறேன், பாக்குறீங்களா? சொல்லுங்க. முக்கியமான பாட்டு சொல்லுங்க. இந்த பாட்டுக்கு விளக்க சொல்லுங்க. சொல்லுங்க. கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? என்னமோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு ஏற்கனவே பார்த்த பாட்டு தான்.
இந்த பக்தியோட முக்கியத்துவம் இதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, சொல்லுங்க இது கொஞ்சம். இந்த பக்தி நெறியில, பக்தி நெறியில வந்து நெறி, அது நெறி வழி. இல்ல நான் படிச்சிடுறேன். பக்தி நெறியில் செழித்தே அன்பில் பாடும் மெய்யன்பர் பதியில் பழுத்தே தித்தித்திருப்பது பாரீர் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. நம்ம நெறி பாருங்க, நெறினா வழி, ம், வழிமுறை. ம். பக்தி ஒரு வழி. அந்த வழியில வந்து செழித்துன்னு என்ன அர்த்தம்? சிறப்பா, மிகுதியா, அதிகமா, அப்படி ராமா ஆன்மீகன்ற பயிரா? அம்பயர் பரியில. அப்ப நான் நினைக்கிறேன் சாமி, இந்த பக்தின்றது வந்து உரம் மாதிரி போல இருக்கு. ஆமா 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 ஆமா. அன்பில் பாடுன்றார். அன்பில் அர்த்தம், அன்பில்னா தவம். அன்பு ரெண்டு அர்த்தம். அன்புன்னா ஒரு அர்த்தம், ஆனவன் மேல அன்பாவும் இருக்கணும், ம். தவமாவும் தவத்திலையும் பண்ணணும். தவத்துல பண்றது. இப்ப இது யாரு? இந்த அன்பில் யாரு? இந்த அன்பில் வந்து ரெண்டுமே. அன்பில் பாடும் மெய் அன்பர். மெய் அன்பர் வந்து ஏற்கனவே பார்த்தோம். அன்பர் என்பது பொருள் புகழாது ஏகரு அது. நம்ம தவம் பண்றவங்க. நில்லுங்க. அன்புல வந்து இந்த தவசிகள் எல்லாம் அவங்களோட இதுல பதியில் பதினா என்ன? பதியில் பழுத்து அவங்க உள்ளம் பக்தியில செழிச்சு அது காய் காய்ச்சி பழுத்திருச்சு. ஆமா, அது இடம் திருப்பதி கட்சியம் பதியான இடம். சரி, இது அன்புடைய உள்ளத்துல பழுத்து தித்திப்பா இருக்குதான், அது இன்பமா இருக்குதான். இது ஜோதி. ஜோதி, அந்த ஜோதி அன்பா இருக்கா உள்ளத்துல. ஜோதிய பாக்கணும்னா முதல்ல பக்தி நெறியில நீங்க பக்தி நெறியில செழிக்கும். அதான் செழித்தா அதான் நிறைய பாக்குற பாருங்க. நிறைய பக்தியை பத்தி நிறைய தெரிஞ்சு நிறைய செய்யணும். இல்ல நம்ம இன்னொன்னு நம்ம பக்தி பண்ணணும்னு பாக்கணும். வரலாறு பண்ணினாரா, அவரு என்ன பண்ணாரு அதையும் பாக்கணும்ல. அவரு எப்படி பக்தி பண்ணாரு அதையும் பாக்கணும். அதான் பாத்துட்டு வரோம். அதான் சொல்றேன். அதான் பாத்துட்டு பக்தி நெறியில செழிச்சு அன்பில் பாடுமை என்பர் பதியில் தவத்துல பழுக்குது கடைசியா. சாப்பிட்டு விட்டோம். அதை என்னத்தனாக்கா திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி. இப்ப பக்தி இல்லைன்னா செழிக்காது. இப்ப நீங்க வந்து ஆன்மீகம்னு ஒரு தோட்டத்தை போடுறீங்க, அதுல ஒரு செடியை நட்டுட்டீங்க. சரி, எப்படி சரி வளருது. செடியை வளர்க்கறதுக்கு பக்தின்ற உரத்தை போட்டீங்கன்னாக்கா செழிச்சு வளரும். அப்புறம் தவன்ற இதுல வந்து காய்ச்சி பழுத்து சாப்பிட வேண்டியதுதான். பத்தி ஏன் பத்தி ஊதுபத்தி அப்படின்னு வருது போலக்கு. இல்ல பக்தி ரெண்டு உள்ளதான். பத்தி பக்தி ரெண்டு உள்ளதான். தித்தி வருது பாருங்க, தித்தி. ஓ, பத்தி தித்தி. எதியமான பித்தாடு சித்தாடு பித் சித்து. ஆமா. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி ஜீவ ஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதி. எத்தனை ஜோதி இருக்குங்க? அப்படி பண்ணாதீங்க. பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி. அதான் சொல்றேன். ஜோதி இங்க எத்தனை ஜோதி இருக்குன்னு நான் கேட்டேன். மொத்தம் எனக்கூடாது. இல்ல இங்க மின்னுக்கு சாமி நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க, அதை மட்டும் தான் பாக்குறேன். அது உலக மறையுது. ஜோதியுள் ஜோதி ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி ஜோதி அதுக்குள்ள ஜோதி அதுக்குள்ள ஜோதி. பேரொளி ஜோதிக்குள்ள ஜோதி, அந்த ஜோதிக்குள்ள இன்னொரு ஜோதி. அதான் பேரொளி, உள்ள பொன்னொளி, உள்ள உள்ளொளி. ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி. அந்த ஜோதி எப்படின்னா சுத்த ஜோதி. அது சுத்த ஜோதி, சிவஜோதி. சுத்த ஜோதினா சுத்தம்னா எதையுமே எரிச்சு வராததா? அப்படிப்பட்டதா? இல்ல அது தூய்மையானதா? எரிச்சு வராது, தூய்மையானது. இல்ல ஏன் அது தூய்மையானது? ஜோதி நெருப்பு இருக்காது சார். குப்பையெல்லாம் போட்டு அதுல எரிச்சுமாக்கா குப்பை காணா போயிருக்கீங்களா?
அது மாதிரி இல்லை, நகையே கூட எடுத்து பண்ணிடலாம், நகை கருத பண்ணிடலாம், நெருப்பு சுடுவாங்க, சுட்டு அதுல உள்ள களிம்பெல்லாம் எடுத்துருவாங்க, அழுகெல்லாம் போறது. ஆமா, அதை சூட சூட அதை சில பாருங்க வள்ளுவர் சொன்னாரு, சுத்த ஜோதி வள்ளுவர் சொன்னாரு, சுட சுட ஒளிரும் பொன் போல் தவன் சுழற்சல் வைக்க போருக்கு பொண்ணு சுழற்சல் ஒளிரும் கேட்டு அப்படியே காதுல அப்படியே நிக்குது. சுத்த ஜோதி சிவஜோதி, அதான் ஜோதியுள் ஜோதி, ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சிவஜோதி, அப்புறம் ஜோதியுள் ஜோதி, அப்புறம் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதின்னு வருது. அதே மாதிரி திருப்பி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி. சரி வாங்க ஜோதிக்கு போயிட்டோம் பாத்தீங்களா, அப்படியே பாத்துக்கிட்டே ஏதாவது இப்படி பண்றது. 5-7-2 செலுஞ்சுடர் மாலை, இது பாக்கல. 5-7-2 என்ன பண்ணுவீங்க? 5ஆம் தலைமுறை 7வது பையம். ஆமா சாமி, 2வது பாட்டு. யாரும் விசும்பும் அரிய பாரும் புண்ணாக்கு பாரும் விசும்பும் அரிய எனை பயந்த தாயும் தந்தையும் நீ ஓரும் போது இங்கு சரியா சாமி? இங்கெனில் எலியேன் ஓயா துயருற்றிடல் நன்றோ யாரும் காணா உனை வாது கிழிப்பேன் என்று என் செய்கிறேன். ஓ பத்தியா, தேரும் தணிகை மலை மருந்தே தேனே ஞான செலுஞ்சுடரே வாது கிழிப்புனா. இது பாப்போம் என்னது. பாரம்னா பூமி, ஆகாயம், அரிய என்னை பெற்ற என்னை பயந்த என்னை பெற்ற தாயன்றது இல்லைதான். பயந்தன என்ன பாட்டு பயந்துட்டாங்கன்னு நினைச்சேன். இல்ல, பயந்தானே பெற்ற அர்த்தம். பூமியும் வானமும் அறிய என்னை பெற்ற தாயும் தந்தையும் நீ. சரி, ஓகே. இது சொல்லும் போது இங்கு இந்த சொல்லும் போது ஒரும்போதுனா ஓரும் சொல்றது, ஓரும் போது அப்படின்னாக்கா ஓரும் போது சொல்றது, உணர்றது எல்லாம். ஓரும் போது இங்கெனில் எலியல் இங்கெனில் என்ன? இங்கெனில்னா இங்கே என்னிடத்துல சார், என்னிடத்துல எளியன் வயாத்தரும் முற்றில் நன்றோம் துன்பம் வயாத துன்பம். வாங்க என்ன இந்த கதை அப்படி சுருக்கமா சொல்லுங்க, என்ன சொல்ல வர்றாரு? அது ஒண்ணும் இல்ல, இந்த பூமியும் அரிய பெத்த நீதான், அப்பா அம்மா நீதான் எனக்கு. சரி, இது உணர்ந்தா கூட நான் எளியன் வயா தேரம் நல்லதா, உன் பிள்ளை நானு. சரி, திரும்ப வயாம திரும்ப வந்துட்டே இருந்தே நான் நல்லதா அது யாரு எல்லாரும் பார்க்கும்படி உன்னை உனக்கு கேஸ் போடுவேன், கேஸ் போடுவேன். அடக்கடவுளே, ஏன் அப்பா அம்மா இருக்கும்போது நான் கஷ்டப்படலாமா? ஆமா, அதான் சாமி, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு சாமி, புரிஞ்சிருச்சு எனக்கு. இப்ப அப்பா அம்மாவா நீ இருந்துகிட்டு இப்ப நானே சாமி என் பிள்ளைங்க கஷ்டப்பட விடுவோம் நான். சாமி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே அடப்பாவி என்னடா இப்படி அப்படின்னு ஏதாவது முயற்சி பண்ணி காய்ச்சல் எடுத்து வச்சுங்களேன் சாமி, இங்க இருந்து ஓட்டுறது தாயந்தான் உலகம். இந்த சும்மா ரகசியமா இல்ல, பூமியும் வான அரிய நீ பெத்தவனி எல்லாரும். இது நம்மளுக்கா இல்ல அவருக்கு மட்டுமா? அத போது சொல்லுங்க. கேஸ் நம்ம எப்படி வள்ளலாரு ஞானி நல்லவரு வரிக்கு விட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளா நீங்க இல்லைங்க, கொஞ்சம் ஒருழைப்பாங்க. சுக்கிலத்துல முன்பாகம் விஷம், சாதாரண பாகம் அமுத பாகம், 2 பாகத்து பின்னால தள்ளி 1 பாகத்தை முன்னால தள்ளி கருத்தறிக்கை செய்விப்பார்.
அப்ப நீதான் தாய் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்ப. சரி இல்ல. சாமி, அப்ப பாரும் விசும்பும் அறிய என்னை பயந்த தாயும் தந்தையும் நீதான். ஆமா. சரியா? அது சொல்லும் பொழுது எளியேன் ஓயா துயருற்றல் நன்றோ. நான் துன்பப்படுறது நல்லதா? துன்பம் இல்ல, ஒயாத்து அது கொஞ்சம் இல்ல. ஆ துன்பம் ஆமா ஒழியவே சாமி. இல்ல. அட்டமழையா பெய்யுது துன்பம். சரியா? அதான் அதான் யாரும் காண ஒயாத்து. உன்னை வாது கிழிப்பேன் என்று என் எல்லாம் செய்கேன். எல்லாம் எல்லாம் எல்லாரும் பப்ளிக கூப்பிட்டு ம். உன்னை கேஸ் போட வாபனத்து கூடுவாங்க. தம்பி பின்ன கட்டு போக மாட்டாரு. டேய் உன்னை பட்டச்சதே பெரிய தப்பா போச்சுடா. இல்லாத வேலை பாக்குற நீ. இல்ல இல்ல, நான் அதுதான் வேற இல்லை இருக்க முடியும். நீதான் இருக்கணும். இல்லைன்னா உன்னை கடைசியா அப்படி வாழ்ந்து சொல்லிவிட்டு கடைசி வரிய பாருங்க. சேரும் தனிகை மழை வருந்தே தேனே ஞான செழுஞ்சுடரேன்னு ஒரு வாழ்த்து வேற அங்க. ஆமா. ஒரு பக்கத்து பயம் இருக்கத்தான் செய்யுது. தம்பி. எல்லாம் வேண்டி போவோம். பாரும் விசும்பும் அரிய எனை பயந்த தாயும் தந்தையும் நீ ஓரும் போதெங்கு எனில் எளியேன் ஓயா துயரற்றிடல் நன்றோ. யாரும் காண உனை வாது கிழிப்பேன் அன்றி என் செய்கேன். சேரும் தணிகை மலை மருந்தே தேனே ஞான செழுஞ்சுடரே. கொஞ்சம் இது கொஞ்சம் ஹாஷா பேசிட்டாங்க. அடுத்த வரியில அப்படி பூசி மலிவிட்டாரு. எப்படி சாமி? கஞ்சன் துதிக்கும் பொருளேவா? கஞ்சனா? கஞ்சத்தனம் பிடிச்சோன்னா? இல்ல, பிரம்மா. ஓ சரி சரி. அப்ப இப்படியும் வேண்டலாம். சரியா சாமி? சாமி அப்ப நம்ம சரி இல்லைங்க சாமி, எனக்கு ஒரு கேள்வி வருது இப்ப. ஓயா துயருட்டிடல் நான் ஏன் செஞ்ச வேலைக்கு துயர்பப்படுறேன், அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? யாரு பண்ணது வேலை எல்லாம் அதான் கஞ்சி விட்டான். கரங்கள் யார் கொடுத்தது? தீவினை நல்வினை எனும் கரங்கள் யார் கொடுத்தது? கரணங்கள் யாரு கொடுத்தது? உடம்பு யாரு கொடுத்தது? காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியன்ற தத்துவங்கள் எல்லாம் யாரு கொடுத்தது? எல்லாம் நீ கொடுத்துட்டு சாமி. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க சாமி. இப்ப நான் இருக்கேன் சாமி. இல்ல சரி தெரியல. சரி நான் உங்க பேர் பயன்படுத்தல. ஏ இருக்கான், பி இருக்கான். ஏ வந்து பிஏ கொலை பண்றதுக்கு தூண்டுனான் சாமி. இப்ப காரணம் யாரு? ஏதான காரணம். அவன் தானே தூண்டுனா, அவன் தானே சொன்னான். இப்ப அவனுக்கு தானே தண்டனை கூட வரணும். சட்டம் அப்படிதான் சொல்லுது உலகத்துல. இப்ப இதெல்லாம் படைச்சுவிட்டு இப்படி வேலை செய்ய விட்டுவிட்டு டக்குன்னு தட்டி விட்டுவிட்டு பட்டனை அதான் கடைசி சாமி. இது நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்ப தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுவிட்டு தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு இருக்கு நீ. அப்ப நீ இந்த வேற வேலை இதை கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க. இப்ப வல்லர் சொல்லிட்டாரு வாதுக்கு இழுக்கிறதே. சரி சரி, எங்க போய் வாதுக்கு இழுக்கிறது சாமி? எங்க போய் இழுக்கிறது? இப்ப யாரு? நம்ம கடவுளுக்கும் எனக்கும் ஒரு வாதி இருக்கு அப்படின்னு கூட ஏன் வந்து பார்க்க போறான்? இல்ல பேச போறது சொன்னா போறோம். சொன்னாலே போதும். இப்ப நான் இப்படி யோசிக்கிறேன். உலகினில் உயிர்கள் உயிர்கள் எல்லாம் விளக்கு கனி மகிழுக அப்படின்ட்டு வல்லர்கிட்ட சொன்னாங்கல்ல. இப்போ வல்லற வாதுக்கு இழுக்க வேண்டிதான். எப்படி? எனக்கு இன்னும் இடர் வந்துகிட்டே இருக்கேன். இந்த பாருங்க, ஓயா துயர் வந்துகிட்டே இருக்கு சாமி. அதான் இப்ப வல்லற வாதுக்கு இழுக்க வேண்டிதான். வாங்க பட்டன் ஆஃப் பண்ணி விட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? வாதுகளுக்கு போது என்ன பேசுறது? வல்லார் பார்த்தானே கை கூப்பி தவே அவ்வளவுதான். எங்க வாதுகளுக்கு இருக்குது சவே வந்தானே. இந்த அந்த இவனை தூதுக்கு அனுப்புவாங்க. யார? கிருஷ்ணன் தூதுக்கு அனுப்புவாங்க. துரியோதனை சொல்லுவான், எவனாச்சும் எழுந்திரிச்சு நின்றீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்குடா, உங்க ஊரையே எரிச்சு விடுவேன் அப்படின்வானா. கடைசியா பார்த்தா இவனே எழுச்சி நின்றுவான் போல இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அப்படிதான் நடக்கும். வல்லார் பாத்துட்டாக்கா அப்புறம்டா சவே
வள்ளலார் வந்துட்டாருனாக்கா அதோட துன்பம்லாம் போச்சுன்னு அர்த்தம். அடுத்து வாங்க. 5-29. பதிகம் 29. ஆமா. பாட்டு எப்படி இந்த பாட்டுலாம் கண்டுபிடிக்கிறீங்க சாமி? தேடுறதுதான். இந்த என்னது திருவருட்பா என்று கடல்ல தேடி பல முத்துக்களை எடுக்கத்தான் செய்யறீங்க. முத்து குளிக்கின்றார் மூப்பா ஐயா. 6. காயும் நெஞ்சினேன். காயினும் கோவம் தானே? ஆமா. காயும் நெஞ்சினேன் பேயினை அணையேன் கடிகொள் கோதையர் கண் வளைப்பட்டேன். சரியா படிக்கிறது? பாயும் வெம்புலி நிகர்த்த விஞ்சினத்தேன் பாவியேன் எந்த பரிசு கொண்டடைவேன் தாயும் தந்தையும் சாமியும் எனது சார்பும் ஆகிய தனிகையங்குகனே ஆயும் கொன்றை செஞ்சடை கனிந்தாடுமா அணிந்தாடுமா? சடைக்கு அணிந்து ஆடும் ஐயர் தந்தருள் ஆனந்த பேரு. சாமி சாமி இல்லைங்க, நம்ம முதல்ல இந்த மொத்த ஒரு பாட்டு பார்த்தோம் தெரியுமா? பக்தி நெறியில் செழித்தே. அது 6ஆம் திருமுறை தானே? ஆமா. 6ஆம் திருமுறையிலும் பக்தி பண்ண சொல்லியிருக்காரு பாருங்க. ஆமாங்க. சரி வாங்க. இங்கே வரலையா? தாயும் தந்தையும் ஆரம்பிக்கிறோம். தாயும் தந்தையும் சாமியும் எனது சார்பும் ஆகிய தனிகையங்குகனே ஆயும் கொன்றை செஞ்சடைக்கு அணிந்து ஆடும் ஐயர் தந்தருள் ஆனந்த பேரே. ஆயும் கொன்றை மாலை செஞ்சடை சடையில அணிந்து ஆடும் கொன்றை பூ தானே அது? கொன்றை பூ. அது எப்படி இருக்கும்? யாரு தெரியும்? என்ன சாமி யாருக்கு தெரியும்? அசால்ட்டா சொல்லிட்டீங்க. இல்ல கொஞ்சம் பாத்துருவோம். நிறைய வாட்டி வந்திருக்கிறேன் நினைக்கிறேன் இந்த பாட்டு. நிறைய பாட்டு நிறைய வந்துடும். ஓ, இதுதான் கொன்றை பூவா? இது நாங்க பார்த்ததே இல்லையே, மலேசியால இல்லையோ? தெரியுதா? இல்ல தெரியல. கொன்றை பூன்றாங்க. இதுதானா? வாசமா இருக்குமோ தெரியலையா? பூவே தெரியல. என்ன பூ? என்னமே மஞ்சள் கலரா இருக்கு, ஜெகஜோதியா. பூவே தெரியலையா? வெள்ளை வெள்ளையா இருக்கா? கொன்றை பூ அப்படின்றாங்க. இப்ப பாருங்க. கொன்றை மலரின் மருத்துவ நன்மைகள் பாருங்க சாமி, இப்படி இருக்கு கொன்றை மலர். என்ன பார்த்தே இல்லைன்றீங்க? இந்தியால இல்லையோ? பாக்கல. நான் நிறைய வாட்டி இப்போ இந்த பாட்டுக்கு கொன்றை வேந்தன் அப்படின்னு இருக்கு போல இருக்கு. சட்டையா அப்படி பூத்து கிடக்குது. வாசமா இருக்குமோ? ரொம்ப ரொம்ப வாசமா இருக்கும். கொன்றை பூ. சரி, கொன்றை மலை வச்சுனாலே அவன் தந்த பிள்ளை முருகன் இல்லையா? அணிந்தாலும் ஐயர் தந்த அருள் ஆனந்த பேரு. அவர் தந்த முருகனே. ஓ, ஐயர் தந்த முருகனா? முருகனே. தாயும் தந்தையும் சாமியும் சார்பு ஐயர் தந்தை குகனே. குகன் வந்து முருகன் தானே? அதான் குகனே. நான் காயும் நெஞ்சினேன் பேயினை அலையேன். காயும் நெஞ்சினேன்னா காஞ்சி போய் கிடக்குறா? இல்ல கோவக்காரன். கோவம் சார். சரி, கோவம் பேய்னா அலையிறது. திருப்தி இல்லாம அலையிறது பேய் போல பேயா அலையிறேன். அப்புறம் கடிகள் கோதையெல்லாம் பெண்கள். கண்ணில் வலப்பட்டு மாட்டிக்கிட்டேன். அது மலையில விழுந்துட்டேன்.
கண் வலையில விழுந்துட்டேன், கண்ணை காட்டிவிட்டாங்க. ஓகே. ஆமா. அப்புறம் புலி மாதிரி கோவக்காரன் நானு. வெஞ்சரத்தேன். வெஞ்சினத்தேன் வாயில புலி பாயும். மாதிரி கோவக்காரன். ம். நான் பாவியேன். நான் எதை வச்சுன்னு ஒண்ணு அடைவேன். எல்லாமே கெட்டதா தான் வச்சிருக்கிறேன். நான் இப்ப எதை வச்சுட்டு உன்கிட்ட அருளை வாங்குறதுன்றாங்க. ஆமா ஆமா. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம இதை விட இன்னும் கேவலமா இருக்குமே. நல்லா புத்தகம் சாமி, நான் நினைக்கிறேன் வேற வழியே இல்ல சாமி. இது என்ன தெரியுங்களா? நம்மளெல்லாம் பார்க்க போனாக்கா நம்மளாம் என்ன வச்சுப்போமே, மூச்சை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிருக்கணும். ஆனா இவன் கருணை காட்டினாதான் முடியும் போல இருக்கு. வேற வழியே கிடையாது நான் நினைக்கிறேன். அவன் அருள் கொடுத்தாதான் முடியும் போல இருக்கு. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க சாமி. காயின் நெஞ்சினேன் பேயின் நினையேன் இல்ல இல்லைங்க. கடிகோள் கோதையர்னா என்ன சாமி? கடிகோள் பெண்கள்ல கடினா கடிக்கிறாங்களா? திட்டுவாங்க. ஓ, கொஞ்சம் அழகா இருந்தாக்கா சாமி, கொஞ்சம் அழகா இருந்தாக்கா திமிரு வந்துரும், ஏசுறது ஆளுங்க. அவங்க முன்னாடி அப்படியே நாய் மாதிரி போறது. இல்ல, அவன் ஏசுனா கூட உட்காந்து வலையில விழுந்துடுறான். ஐயோ கடவுளே, இப்படி கேவலமா வாழணுமா? அப்படியே வாழ்ந்துருக்கிறோம். அதான் சொல்றேன். இப்பதான் ஈக்குவலா போவான் எனக்கு. என் மேலாச்சும் பாஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் அவனை அடிச்சு போடுறது, ஏசி போடுறது, ஏதாச்சும் பண்ணி போடுறது. பாருங்க அடுத்தது. தேங்கு நெஞ்சினேன் வேங்கையை அணையேன். இங்க புலி வருதே. தீய மாதர் தன் திறத்துழல்கின். சரியா? தீய மாதர் தன் திறத்து உழல்கின்றேன் பாங்கிலோரோடும் பாங்கிலாரோடும். சரியா? பழகிய வெறியேன் பாவியேன் எந்த பரிசு கொண்டடைவேன். அது வேண்டாம், அதெல்லாம் சரி, அதுதான். ஓகே, அடுத்த பாட்டு பாருங்க. என்ன அர்த்தப்படுத்தி முத இதே புரியல. தீங்கு நெஞ்சினேன் வேங்கையை அணையேன். ஏன் அது வேங்கை? ஏன் புலி ஒரு நல்ல முருகம் வச்சே. ஐயோ சீரியம் பாஞ்சு அடிக்கான். பாங்கி அடிக்கும். தீய மாதர் தன் திறத்துவழின். தீய நல்ல மருந்து இல்ல, நல்ல பொம்பளை இல்ல, கட்டா பொம்பளைங்க. ஆமா, அவங்க கிட்ட ஒரு மாட்டிட்டு இருக்கிறேன். அவங்க சாமர்த்தியம் நான் மாட்டிக்கிறேன். அவங்க சாமர்த்தியத்திலே அவங்களோட சாமர்த்தியத்தினால நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். சாமி, நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். ஒரு 4 வகையான பெண்கள் இருக்காங்களாம். ஆமா, அது உலகில சொல்றாங்க. ஒருத்தங்க வந்து தெரியுமா? தெரியுமா? இல்ல, இது நான் சும்மா வெள்ளக்கார எழுதிருந்தேன் சாமி. நான் சும்மா படிச்சேன். இல்ல தமிழ்நாட்டுல அந்த எழுதி அதிகாரம் அப்படியே குருடாங்க. என்னது? அதிவீரராம பாண்டியன் குருடன். அறிவுராம் அதிவீர ராம பாண்டியன். அதிவீர ராம பாண்டியன் ஒரு குருடன் எழுதி இருக்கிறான். அத பெண்கள் 4ஆ பிரிச்சு. சரி, சொல்லுங்க பாப்போம். சேமா இருக்கான்னு பாப்போம். இது மொத டைப் என்ன? பத்மினி. வெள்ளையான பேர் மாறி இருக்கும்ல. இல்ல 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 சரி, சொல்லுங்க. பத்மினி, அப்புறம் பத்மினி, காமினி இப்படின்னு எழுதி. ஓ, அவங்கள வர்ணிக்கிறான் அவன். அல்லவா தெரியல. 4 பேரும் எப்படி இருப்பாங்க, எப்படி வாழ்வாங்க, எப்படி எதிர்பார்ப்பாங்க, எப்படி பழகுவாங்க, எல்லாம் எழுதியிருக்காங்க. அவனை எப்படி திருப்திப்படுத்த முடியும், திருப்திப்படுத்த முடியாது, பெரிய நூல் எழுதிருக்கான், பெரிய புக்கு. ஓ, நான் படிச்சது என்னன்னா சாமி, இந்த ஒரு 4 வகையான பெண்களை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. 4 பெண்கள். ஒண்ணு வந்து நம்ம கிட்ட காசை கறந்துருவோம். இன்னொரு வந்து நம்மள அடிமையாவே வச்சிருப்பாங்களா சாமி. அந்த மாதிரி அவன் சொல்றான் சைக்காலஜிக்கலா. அப்படிதான் போட்டிருக்காங்களா? 4 பெண்கள் வந்துச்சு.
அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி நடப்பாங்க, நாம் எப்படி நடந்துக்கணும், அவங்களை எப்படி திருத்த முடியும், அதான் இது வச்சா. ஏன் ஆண்களை பிரிக்க மாட்டாங்க இந்த மாதிரி? அவங்க பிடிக்க முடியாது, சேரப்பட்டான். எல்லாத்துலயும் வருவான், எல்லாத்துலயும் வருவான், அவன் எல்லாத்துலயும் இருப்பான், இப்படியும் இருப்பான் அப்படியும் இருப்பான், பிரிக்க முடியாது. அவங்க 4 டிசைனுக்குள்ள வந்துட்டாங்க. முடியாது. தீய மாதர்களும் இருக்கு. நம்ம அருப்பா படிப்போம் இங்க சாமி வல்லார் சொல்லிட்டாரு, நீ என்னவா 4 பெண்களா இருக்கட்டும், என்ன பெண்களே இருக்கு நாடாதப்பா அப்படின்ட்டாங்க. முடிஞ்சுச்சா? பெண்களே நாடாத, முடிஞ்சுது. அடுத்து பாட்டு விடுவானா? 8வது பட்டா இதுலேவா சொல்லியா? இங்க எனக்கு பாருங்க, பாவியேன் எந்த பரிசு கொண்டு அடைவேன். என்ன பரிசுன்றாரு? உன்கிட்ட பரிசு கொடுக்கணுமா? இல்ல நான் என்ன கொடுத்து அடைவேன். ஓ, என்கிட்ட நல்லது குடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, எல்லாம் கெட்டதையாவே இருக்கு. இந்த தீய மாதர் ஸ்பெஷலா இது ஏன் சொல்லு? மத்த சொல்லிக்கலாமே, கோபம் இருக்கு, ஏன் இந்த மாதர் சொல்லலாம், இது ஏன் சொல்லணும்? நம்ம அதுதான் பெண் தான் மாட்டிருக்கோம். சரி, இப்ப பெண்கள் தீய ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதா? இருக்கு, அது ஏன் இல்லாம இல்ல, அது ஏன் ஸ்பெஷலா மாதர் சொல்றாரு? மாதர் மற்றும் ஆண்கள் உங்களுக்கு பாருங்க, பெண்கள் ஆசையா கட்டுப்படுத்திவாங்க, வரமாட்டாங்க. ஓ, இவனுக்குதான் முடியாது. நாம பெருசு பண்ணிதான் அக்செப்ட் பண்ணுவாங்க, தவிர வாழ்ந்துதான் வரமாட்டாங்க. அதனால இவன் தான் போய் மாட்டிக்கிறான்றாரா? ஆமா ஆமா சமி, இந்த தீய மாதர்த்தம் திறந்துள்கின்றேன் அப்படின்றது ஒரு அடிமைத்தனம் தான். அதுக்கப்புறம் வெளியே வருது, வர முடியாது, வரது இல்லையா, யாரும் வரலையே, வர முடியாது. அதுக்கப்புறம் எங்க சாமி கடவுளை பத்தி யோசிக்கிறது நீங்க? அப்ப இது ஒரு புதக்குழி மாதிரி போல இருக்கே, இழுத்து உள்ள போட்டுருமோ? அப்படிதாங்க. சரி, பாங்கிலாரோடும் பழகிய வெறியன். பாங்கிலார் யாரு? பாங்கிலார்னா பக்கம் இல்லாதீங்களா? ஓ, பழகிய வெறியனேன் பாவியேன் எந்த பரிசு கொண்டு அடைவேன். சமயம் ஒரு ஏஜ்ல இந்த காதல் இதெல்லாம் இயற்கையாவே வருது, நாம என்ன பண்ண முடியும்? பாருங்க சமயம், இங்க பாருங்க, அந்த ஏஜ்ல எல்லாம் இந்த பாட்டெல்லாம் நான் படிச்சிருப்பேன், பார்த்திருப்பேன், திருவருப்பாவை பார்த்திருப்பேன். அப்போ ஒரு மண்ணும் புரியல அந்த ஏஜ்ல. அப்ப புரிஞ்சிருச்சுனாக்கா நான் எப்படி வந்திருப்பேன்? ஆனா இதுல என்ன சாமி, இங்க பாட்டோட சாராம்சம் என்ன? குற்றத்தை சொல்லிட்டு எனக்கு நீ அருள் செய்ப்பா, இந்த நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வகையான பக்தி. அப்ப என்ன தெரியுதுன்னா சாமி, இங்க பாருங்க, நான் உனக்கு கன்க்ளூஷன் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க என்னதான் தாழ்ந்தவரா இருந்தாலும், எப்படிதான் இருந்தாலும், பக்தினால நீங்க அருளை அடையலாம். ஏன்னா அவனுக்கே தெரியும் நம்மளை பத்தி. நம்ம கொஞ்சம் பக்தியா அவங்ககிட்ட கேட்டோம்னாக்க குடுத்துருவான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேரு நம்ம இந்த மாதிரி உதாரணத்துக்கு தீய மாதர் திறந்துள்கின்றேன் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்மள கடவுள் பாப்பாரா, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு வந்துடும். அப்ப நீங்க என்னதான் இருந்தாலும் சரி, நீங்க வேண்டுங்க, நீங்க இது பண்ணுங்க, பக்தி செய்யுங்க. அதனால மக்களே, என்னதான் குற்றம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி ஓரத்துல போட்டு பக்தி செய்ய ஆரம்பிங்க, எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு. சரி, வாங்க அடுத்து சொல்லுங்க. 6/20/27 பிள்ளை பெரு விண்ணப்பமா? 20 பிள்ளை பெரு விண்ணப்பம். தம்பி, நீங்க திருப்பி இது மங்கையர் தான் வருது போல இருக்கு. நில்லுங்க, பாப்போம் வாங்க. இல்ல நம்ம இன்னும் பாக்கல. 20 பிள்ளை பெரு விண்ணப்பம். 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 20
இந்திய இது ரொம்ப பாத்துட்டு நாளைக்கு இது பாத்துட்டு வந்து அவங்க வலிச்சு கூப்பிடுவாங்க சாமி. இது இது எப்படி பக்தியில வருது? நீங்க எப்படி பக்தியில சூஸ் பண்ணிருக்கீங்க இந்த பாட்டை? ஆண்டு சொல்லாது. பெண்கள் சாமி பெண்கள் வெளியே வந்தா மங்கையர் கூட வந்து அவங்க வெளியே வந்தா கூட வெளியே வந்தா கூட எவ்வளவு சேர்த்துட்டோம்னா அவங்களுக்கு கஷ்டம் வருமேன்னு சொல்லி நான் ஒதுக்கிட்டேனே. இதுதான் சாமி. இது இது பாப்போம். இந்த பாட்டுல ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. நான் சொல்ல போறேன் அந்த கருத்தை உலகத்துக்கு. சொல்லுங்க. இவன்டா சொல்றதுன்னு இருக்கீங்களா? சொல்லுங்க. மங்கையர் இணைத்தாம் வலிந்து உருந்தோறும் மயங்கி நாம் இவரோடு முயங்கி இங்கு உளங்களித்தால் கழித்த அவர்க்கு உடனே இன்னல் ஊற்றிடும் நமக்கு இன்னல் தங்கிய பிறர்தம் துயர்தனை கண்டால் ஆகும் துயர தரியே பங்கமீதனவே எண்ணி நான் உள்ளம் பயந்ததும் எந்த நீ அறிவாய். சமே இதுல இந்த சொல்ற இதேக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மங்கையர் வந்து வலிஞ்சு வந்து அவங்கள கூப்பிடுறாங்க வல்லார. சரியா? சரி, இவங்க பின்னாடி போயிட்டு இவங்களோட நம்ம வந்து ஜாலியா இருந்தாக்கா அவங்களுக்கு துன்பம் வரும் அப்படின்றாரு. சரியா? சரி இல்லைங்க, அவங்களுக்கு துன்பம் விட்டுருனாக்க எப்படி? ஒன்னே எப்படி பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க, இல்ல அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கலாம் வந்துடும். ஓகே, அதை கண்டாக்கா நமக்கு இன்னல் தங்கிய பெருதம் துயர்தனை கண்டால் ஆகும். நம்மளால துன்பம் வந்து அதை பார்த்தோம்னா பார்க்க முடியாது ஆகும். நம்மளால துன்பம் வந்து பார்ப்போம் நம்ம. சமயம் இது அவரு சும்மா சொல்றாரா இல்ல உண்மையா நடந்துச்சா? நடந்துச்சா சும்மா போறாரு. போறாரு. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு இருக்காங்களா இவரை? அந்த மாதிரி அப்ப அவரோட அனுபவத்தை சொல்றாரு இது. சரியா? போல இவர் போல. ஏன்னாக்கா இங்க வந்து என்ன கதை, இது முக்கியமான கருத்து இங்க இருக்கு. தெரியலுங்க. கண்டால் துயர்தனை பெருதம் துயர்தனை கண்டால் ஆகும். காண்டல் ஆகும் அப்படின்னா துயரு தரியே துன்பத்தை பார்த்து நம்ம தாங்க முடியாது. பங்கமீதெனவே எண்ணினால் பங்கம்னா கேவமா? பெண்கள் வந்து வழி வந்து கூப்பிடுறாங்க. சரி, மயங்கி அவர்கள் தெரிஞ்சோம்னா அவனுக்கு திரும்ப வந்துடுமே. அது அவன் திரும்ப வந்து நம்மளாலதான் திரும்ப வந்துன்னு சொல்லி நான் பார்க்க வேண்டி வரும். அந்த சேர்த்தை பார்த்து நம்மளால தாங்க முடியாது. இந்த கேவலம் நினைச்சு நான் வந்து பயந்து ஒதுக்கிட்டேன். தம்பி இப்ப ஏற்கனவே ஞாபகம் இருக்கா, நம்ம போன வியாழக்கிழமை கிளாஸ்ல நான் நினைக்கிறேன். இப்ப தயவு வந்துச்சுனாக்கா பக்தி ஒழுக்கெல்லாம் தயா வந்துடும் நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க, இங்க தயவு வந்தனாலதானே இந்த ஒழுக்கெல்லாம் சரியா வந்துருச்சு. தயவுனால தானே. அதான் சொல்றேன். இப்ப இது முக்கியமான கருத்து என்னன்னாக்கா, இது வந்து பக்தி இல்ல, இது வந்து தயவு. நான் நினைக்கிறேன் இங்க வந்து தயவுன்னு ஒண்ணு வந்துச்சுனாக்கா இதனால நம்ம செய்யறது நம்மளுக்கு ஜாலியா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம உலகத்துல என்ன சமயம் செய்யறோம்? நம்மளுக்கு ஜாலியா இருந்தா சரி. அடுத்தவன் என்ன பண்றான், என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. எக்கடு கட்ட நமக்கு என்ன, நம்ம வந்து இன்பத்தை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்போம்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா இல்லையா சாமி? அப்ப இவரு பாருங்க, இது ஒரு சின்ன சாதாரண விஷயம் சாமி. இதுல அவங்க யோசிச்சிருக்காங்க பாருங்க. இதுல வந்து அவங்களுக்கு துன்பம் வருமே அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க. இது வந்து நான் நினைக்கிறேன் வேற எது சூட்சமான நிறைய துன்பங்கள்லாம் இருக்கு, இதோட சேர்த்து வருது ஒரு செட்டா நான் நினைக்கிறேன். அப்ப அவரோட சிந்தனையை பார்த்தீங்களா? துன்பம் வரக்கூடாது, நம்மளால துன்பம் வரக்கூடாது. அப்ப இதுல என்ன தெரியுது, நீங்க தயவா இருந்தீங்கன்னாக்கா நீங்க எதுவுமே செய்ய முடியாது. தயவுதான் 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 அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முடிஞ்சு. சரி, அடுத்து வாங்க. அடுத்த பாட்டு இப்படிதான் வருது. அப்படிதான் வரும். 70 எல்லா படம் அப்படிதான் வரும். 78 எடுங்க. இதுலேவா?
ஆ இதா ம் பொறித்து உனை இதையா உனையா அதான் பொறித்து உனை பதியா பெற்ற பதியா பெற்ற நல் அடிமை நாள் புரிந்தது நாள் பெற்ற நாள் பெற்ற நாள் அடிமை புரிந்தது போலவே இன்றும் செறித்து இருக்கிறதுக்கு நிற்கின்றேன். அன்றி அன்றி உன் உரிமை தெய்வமும் குருவும் பொருளும் தெரி நெறித்த நற்தாயும் தந்தையும் இன்பும் நேயமும் நீ என பெற்றே குறித்ததறிந்ததன் பின் குறித்து அறிந்து அதன் பெண் குறித்து அறிந்து அதன் பின் எப்படி சாமி பிடிக்கிறது இத குறித்து அது சாமி குறித்து குறித்து அறிந்து அதன் பின் பாருங்க எப்படி பிடிக்கிறது. எந்தை நான் ஏறி குதித்து என் கூறுகள் குதித்தது ஏன்னா நான் குதிச்சேன் அது மேல என்ன சாமி புரியல ஒண்ணு சொல்லுங்க. குறித்த துணை உன்னை பதியா பெற்ற உன்னா இறைவனா இல்லைங்க பொறித்தனா என்ன பொறித்த தீர்மானத்தில் எழுதப்பட்டதா எழுதப்பட்டதாங்க. உன்னை பதியா உன்னை இறைவனா அடைஞ்சால் உன்னை பதியான இறைவனாய் இறைவனப்பட்டேன். ஓகே இறைவனா பெற்ற நாள் அந்த அறிவை செஞ்சது போலவே இன்னைக்கு நான் சேர்த்து அப்படியே நிக்கிறேன். சரி உன்னை என்ன இறைவனா பதியா அடைஞ்சாலும் அன்னைக்கு செஞ்சு போல இன்னைக்கும் செஞ்சு வைக்கிறேன். சரி அன்றி என் உரிமை தெய்வமும் உரிமை தெய்வம் என் உரிமையான தெய்வம் நீதான். என் குருவும் மெய்ப்பொருள் உண்மையான பொருள் நெறித்தல் தாய் தந்தை இன்பம் நேயமும் எல்லாம் நீ அனுப்பிட்டே நீதான் எனக்கு சொல்லி நீ அனுப்பிட்டு குறித்து அறிந்து அதை நான் குறித்து அறிஞ்சிட்டேன். சரி அதன் பின் எந்த அந்த ஏரி குதித்தேன் நான் வேற ஏரி குதித்தேன்னா வேற எதாவது அதை விட்டு வேற எதுவும் ஏறி குதிச்சுன்னா என்ன அர்த்தம்? வேலை போல. ஓ என்ன உன்னை தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னையதான் பதியா பெற்று இருக்கிறேன். வேற ஏரி எங்கேயாரு குதிக்கிறீங்க காமல் சேர் குதிக்கிறீங்க வேற குதிக்கிறீங்க போய் அதாவது காம்பவுண்ட் வாட்டர் இல்லையா ஆமா ஏரியில அதான் குதிக்கிறேன் இல்லையா காம்பவுண்ட் வாழ ஏறி அதான் குதிச்சு போனேன் நான் போறேன் இந்த உள்ளேதான் இருக்கிறேன். ஓகே சாமி சூரியன் வந்துட்டாங்க கேப்ல மறந்துட்டு எங்கேயோ போயிட்டு பாருங்க. துங்கு ஜா பில்லா பண்ணி யோங் ஓகே சார். என்ன சாமி சொன்னீங்க? இல்ல துங்கு கிஜாப்னு வெயிட் பண்ணு அப்படின்னு. சரி சாமி இன்னைக்கு பக்தியை கொஞ்சம் மாதிரி பார்த்துட்டோம். அதுல முக்கியமா இந்த வழக்குக்கு இழுப்பேன்றதுதான் முக்கியமான விஷயம். சரி முடிச்சுக்கலாம் சாமி. ஓகே. அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாச வள்ளலார் திவ்ய திருநிலே ராமலிங்காவயம். ஓகே சாமி நன்றி.